பிப்ரவரி 12ஆம் தேதியுடைய நடப்பு நிகழ்வு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மும்பை மேயராக ரிது தாவ்டே வந்து பதவியேற்றிருக்காங்க. 44 வருடங்களுக்கு பிறகு மும்பையில் வந்து பிஜேபி சேர்ந்தவங்க வந்து பதவியேற்றிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் வந்து இப்பணிகள் எங்கே நடைபெற்று வருகிறதுனா பேரூர் ஆலை மாமல்லபுரத்தில். தேர்ட் கொஸ்டின் தேசிய பாடல் வந்தே மாதரம் பாடலை வந்து தேசிய கீதத்துக்கு முன்னாடி தேசிய பாடலை இசைக்கணும் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த பாடல் வந்து 1875 நவம்பர் 7 பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்கள் இயற்றினாங்க. 1950 ஜனவரி 24 தேசிய பாடலாக அறிவித்தாங்க. இப்போ வந்து 150 ஆண்டுகள் நிறைவடைந்துச்சு. அந்த கொண்டாட்டம் தான் நடைபெற்று வருகிறது. ஸோ இந்த பாடலை அரசு மற்றும் பள்ளி நிகழ்ச்சிகளில், ஆளுநர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில், குடியரசுத் தலைவர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில், பத்ம விருதுகள் அரசு விருது வழங்கும் எல்லா நிகழ்ச்சிகளையும் வந்து இசைக்கணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. 1937 வந்து பார்த்திங்கன்னா 4 சரணத்தை நீக்கியிருப்பாங்க. மொத்தம் 6 சரணத்தில். ஸோ அதையும் வந்து இப்போ சேர்த்து இசைக்கணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. தேசிய பாடலுக்கு வந்து எழுந்து நின்று மரியாதை செலுத்த உத்தரவு. அந்த மாதிரி அப்படி இல்லாமல் அவமரியாதை செய்பவர்களுக்கு வந்து 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க.